ராமு, நம்ம ஊர் பொண்ணுங்க நம்ம ஊரில் தண்ணி வராதனால பக்கத்து ஊருக்கு தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. அந்த ஊர் ராஜு நம்ம ஊர் கனகாவை கையை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணியிருக்கான். எரிமலை எப்படி பொறுக்கும்? அவன் இந்த அளவுக்கு எல்லை தாண்டானா அவனை ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும். ஃபாலோ மீ. என்ன ராமு, நம்ம ஏரியா பக்கம்? என்ன ராஜ், எங்கள் ஊர் பொண்ணுங்க தண்ணி பிடிக்க வந்தா கையை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணுறியான்? ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? இங்கே பாரு ராஜ், நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், யார் வழியிலையும் குறுக்கிட மாட்டேன். ஆனால் என்னை தொட்டா நான் சும்மா விட மாட்டேன். ஏன் ராமு, அவரை மாதிரி பேசாம இவரை மாதிரி பேசுகிற? அவரை மாதிரியே பேசு. என்ன ராஜ், எங்கள் ஊர் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியாம? ஐயோ ராமு, இப்போ இவர் வாய்ஸ் எடுக்கிறீங்க, அவர் வாய்ஸ் எடுங்க. நான் வேணா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன். என்ன பேசணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வேணாம், இப்போ என் வயசுலேயே பேசுகிறேன். எங்கள் ஊர் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து தப்பு. அதனால் எங்கள் ஊர் பொண்ணுக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைன்னா இங்கே பாரு ராஜ், புரட்சி தலைவர் பிறந்த இதே நாட்டில் தான் சூப்பர் ஸ்டாரும் பிறந்திருக்காரு. நான் புரட்சி தலைவராக இருக்கிறதும் சூப்பர் ஸ்டாராக மாறுறதும் நீ சொல்கிற பதிலில் தான் இருக்குது. எதுக்கு ராமு சம்பந்தம் இல்லாமல் இந்த பஞ்சு டைலாக்கு? ஒரு கோர்வையாக போயிட்டு இருக்குது இல்லை, கம்முன்னு. நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நானும் முடிவாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்ததுனால அந்த பொண்ணையே நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் புருஷன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அப்போ என்னாலையும் மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன ராஜ், உன் திமிரை என்கிட்டயே காட்டுறியா? இதுக்கு பேர் திமிர் இல்லை ராம், பதில். இருந்தாலும் என் ஊருக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் விருந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கே அது இந்த பஸ் நாங்களும் மருந்து சாப்பிட போகிறோம். அப்படியே நீங்களும் வந்தீங்களா, மருந்து சாப்பிட்டு எங்களோட ஜாலியாக விருந்தும் சாப்பிட்லாம். நீ நினைக்கிற மாதிரி என் ஆளுங்க விருந்துக்கும் மருந்துக்கும் ஆசைப்படுற ஆளுங்க இல்லை. என்ன பிரான்ஸ்? அட வாராமு, அவர் தான் விருது சாப்பிட பாசமாக கூப்பிட்றாருல்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டு போகாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? அட வாராமு சார், அவர் வருவார், வாங்க சார் நம்ம போகிறோம். நம்ம எல்லாரும்